எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் வித்தியாசமான ஒரு கதையை பார்க்க போறோம். அதோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு மரணபங்கமான ட்விஸ்டும் இருக்கு. இந்த படத்துடைய ஹீரோவோட கண்ணுக்கு பேய்கள்லாம் தெரியும். ஏன்னா அவர் செய்யற வேலை அந்த மாதிரி. ஸோ இறந்து போனவங்கலாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள கரெக்டா அழகுபடுத்தி ஃபியூனரலுக்காக ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை தான் இவர் செய்யறாரு. ஸோ இந்த மாதிரி இறந்து போனவங்களெல்லாம் அவர் ஃபியூனரலுக்கு ரெடி பண்ணும் பொழுது அந்த இறந்து போனவங்களுடைய ஆவிலாம் இவர் கூட பேசும். ஸோ அதே மாதிரியே ஒரு பொண்ணு இறந்து போறாங்க, அவங்களுக்கும் வழக்கம் போல வேலையை பார்க்கறாரு. அந்த பொண்ணோட ஆவியும் இவர் கூட பேசுது. ஸோ அதனால இவருக்கு வரப்போற ப்ராப்ளம் என்னன்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. ஸோ உண்மையா உங்க டைமுக்கு ஒரு ஒர்த்தான படம், அதனால முழுசா பாருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2009 வருஷத்துல ரிலீஸ் ஆன ஆஃப்டர் லைஃப்ன்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த கதையோடைய ஆரம்பத்திலேயே எலையட்னு ஒருத்தர் ஃபியூனரல்ல இறந்து போனவங்களை ரெடி பண்றது தான் இவரோட வேலையே. இப்போ கூட ஒரு வயசான தாத்தா இறந்து போயிட்டாரு, அவரை பக்காவா இவரு ரெடி பண்றாரு. இந்த எலையட் கிட்ட ஒரு ஊசியும் மருந்தும் இருக்கு. இதெல்லாம் இறந்து போனவங்க மேல இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க முகத்தோடைய தோல்லாம் சுருங்காம உயிரோட இருக்கும் பொழுது எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியே இருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான் தாத்தா, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபியூனரல். ஸோ சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்க கூட நான் பேசின நினைவுகள் எல்லாமே எப்பவும் என் மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எலையட்டு இறந்து போன அந்த தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எலையட்டுக்கு ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. அது என்னன்னா, இறந்து போனவங்க கூட அவரால் பேச முடியுது. அதுவும் எல்லாரு கூடலாம் கிடையாது. இவர் யார் யாரெல்லாம் ரெடி பண்றாரோ அந்த ஆத்மாக்கள் கூட மட்டும்தான் இவரால் பேச முடியும். இவ்வளவு நேரம் அந்த தாத்தாவுடைய ஆவி எலையட் கூட பேசியிருக்கோம். இன்னைக்கு அவருடைய ஃபியூனரல்ன்றதுனால அந்த ஆவி காணாம போயிருக்கும். ஸோ அதனாலதான் இவர் அந்த தாத்தாக்கு குட் பை சொல்லி ஒரு பெரிய கேமரா ஒன்று இருக்கு, அதுல ஒரு போட்டோவையும் எடுக்கிறாரு. ஸோ அப்புறம் அந்த தாத்தாவுக்கான ஃபியூனரல் வேலையும் அவர் பார்க்கறாரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனும் நடக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் ஆனான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. ஸோ வேலை பார்க்கலான்னு கிளாஸ்குள்ள போகும்பொழுதே அங்க சில பசங்களாம் சேர்ந்து ஒரு பையனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட பேரு ஜாக்கு. இதை ஆனாவும் பார்த்துட்டு, பசங்களா எதுக்காக ஜாக்கை தொந்தரவு பண்றீங்க, ஒழுங்கா போங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட அந்த பசங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஆனாவுக்கு இந்த ஜாக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிளாஸ்லயே இந்த பையன் தான் ரொம்ப வித்தியாசமான பையன். ஸோ அப்புறம் ஆனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு ஒரு காரிடார்ல வரும்பொழுது சடனா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. ஸோ வித்தியாசமான சவுண்ட்ஸும் கேக்குது. அவங்க பயந்து போறாங்க, வேகமா ஓடுறாங்க. இவங்க ஓடி வர வர பின்னாடி லைட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ஆஃப் ஆகிக்கிட்டே வருது. டோரை திறந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த டோரு லாக்ல இருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. சடனா பார்த்தா எல்லா லைட்ஸும் ஆன் ஆகுது. பார்த்தா அங்க அந்த ஜாக்ன்ற பையன் தான் இருக்கான். டீச்சர், என்ன ஏதோ பயந்த மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டோர் வந்து லாக்ல இருக்கு, யாரோ வெளியே பூட்டிட்டாங்க போல. அப்படியா அப்படின்னு அந்த ஜாக் பையன் வந்து ஓபன் பண்றான். பார்த்தா அது லாக்ல தான் இல்ல. என்ன டீச்சர், ஓபன்ல தான் இருக்கு. சரி சரி விட்டா என்ன கலாய்ச்சிருவே, வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே போறாங்க. அப்ப அந்த ஜாக் ஆனா கிட்ட, டீச்சர் நீங்க என்ன வீட்ல டிராப் பண்றீங்களா, எங்க அம்மா வரதுக்கு லேட் ஆகும் போல. ஐயோ ஜாக், என்னால முடியாது, நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். அப்படி எங்க போறீங்க அவசரமா? என்னோட ஓல்டு பியானோ டீச்சர் அவர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு இன்னைக்கு தான் ஃபியூனரலே. ஸோ அதுக்கு தான் நான் போறேனே. ஓ அப்படியா, நான் இது வரைக்கும் ஃபியூனரலை பார்த்ததே இல்லை, உங்க கூட வந்து பார்க்கட்டுமா? ஜாக், அங்கெல்லாம் சின்ன பசங்க வரக்கூடாது சரியா, ஒழுங்கா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நேரா அந்த ஃபியூனரலுக்கு போறாங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, எலையட்னு ஒருத்தர் ஒரு தாத்தாவை ரெடி பண்ணி ஃபியூனரலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஃபியூனரலுக்கு தான் இவங்க வராங்களே. அந்த தாத்தா ஒரு பியானோ டீச்சரா. ஸோ ஆனாவும் அங்க போறாங்க, அவங்க மரியாதையை செலுத்துறாங்க. அந்த இடத்துல தான் எலையட்டும் இருக்காரு. அவரு ஆனாவை பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த ஆனா வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குளிக்கும் போது கூட திடீர்னு அவங்க மூக்குல இருந்து பிளட் எல்லாம் வரும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்க. அடிக்கடி ரெகுலரா இவங்க மாத்திரை எடுத்துக்கிட்டே ஆகணும், இல்லைன்னா ஆனா வந்து ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இப்போ கூட இந்த ஃபியூனரலுக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. உடனே இவங்க டேப்லெட் எடுக்கணும். வேக வேகமா வெளியே போயிட்டு பேக்ல இருந்து அந்த மெடிசனை எடுக்க கூட முடியல, கீழே கொட்டி அதை எடுத்து போடுறதுக்குள்ள ஒரு பாடு படுத்திடுறாங்க. இதை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருந்து நம்ம எலையட்டும் பாக்குறாரு. ஆனா மென்டலா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஆனாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. கூடி சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற விஷயம் எதுவுமே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஆனா இப்பெல்லாம் நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற தெரியுமா, ஒரு மாதிரி சோகமாவே இருக்க, ஏன் என்ன ஆச்சு? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல டின்னருக்கு கூட்டிட்டு
கூட்டிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்? அது வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, நான் வெளியூர்ல போயிட்டு வேலை செய்ய போறேன். ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. என்ன ஆனா என்ன புரியுது? ஸோ நீ வெளியூர்ல போயிட்டு வேலை செய்ய போற, இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேணாம், என்ன பிரேக்கப் பண்ண போற, அதுதானே? ஆனா என்ன என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க, நான் எப்ப சொன்னேன் அப்படிலாம்? எனக்கு தெரியும் அடுத்தது நீ அதை தான் சொல்ல போறேன்னு. ஸோ எப்பவுமே இல்லாம இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னா எனக்கு கலட்டி விட போற, அதை என்ஜாய் பண்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட், கரெக்டா? அப்படின்னு ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அவங்க பாய் ஃப்ரெண்டை கத்திட்டு அங்க இருந்து போறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் பின்னாடியே வந்து, ஆனா என்ன ஆச்சு உனக்கு, லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா நான் லூசு தான் அப்படின்னு ஆனா காருக்குள்ள போய் உட்காந்துடுறாங்க, காரை லாக் பண்ணிடுறாங்க. பாய் ஃப்ரெண்டும் வந்து, ஆனா டோரை ஓபன் பண்ணு, நான் வெளியூருக்கு போறேன் அப்படின்னா நீயும் என் கூட வரேன்னு அர்த்தம், உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஆனா இது எதையும் ஆனா கேட்காம ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வேகமா ஹைவேல ஓட்டுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ ஆனாவுடைய காருக்கு பின்னாடியே இன்னொரு வண்டி வருது. அந்த வண்டிக்காரன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனாவும் அப்படியே அழுதுகிட்டே அவங்க மொபைல் போன்ல யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றாங்க. சடனா ஆப்போசிட்ல வந்த ஒரு கார் மேல இவங்க கார் மோதி அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எலையட் இருக்கார்ல, அவருடைய ஒர்க் பிளேஸ்க்கு வராரு. இறந்து போன ஒரு பாடியை ஃபியூனரலுக்காக அவர் ரெடி பண்ண போறாரு. யாரோட பாடின்னு பார்த்தா அது நம்ம ஆனாவோட பாடி தான். ஸோ அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்ல ஆனா இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஃபியூனரலும் நடக்க போகுது. ஸோ அதுக்காக எலையட்டும் ஆனாவை ரெடி பண்ணி ஆகணும். ஸோ அவங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்றாரு. சடனா பார்த்தா ஆனா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. நான் எங்க இருக்கேன்? உங்களை நான் என் பியானோ டீச்சருடைய ஃபியூனரல்ல பார்த்தனே, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அது வந்து ஆனா நீங்க இறந்து போயிட்டீங்க. எது இறந்து போயிட்டேனா? என்னையா சொல்ற நீனு? உன் முன்னாடி தானே கொட்ட கொட்ட கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்ல எல்லாருமே நான் சாகவே இல்லைன்னு சொல்லுவாங்க, போக போக புரிஞ்சுப்பாங்க. இப்பதானே நீ என் கண்ணுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் என்னால என் உடம்ப அசைக்க கூட முடியல? ஏன்னா உன்னோட உடம்பும் சோலும் இன்னும் தனித்தனியா பிரியல, ஒன்னா அலைன் ஆகி தான் இருக்கு. மொத்தமா பிரிஞ்ச உடனேயுமே நீ நடக்கிற மாதிரிலாம் உனக்கு தோணும். எது சோலா? யோ நான் உயிரோட தான் இருக்கேன், ஏன் அந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு ஆனா சொல்ல, எலையட்டும் போயிட்டு, இங்க பாரு இதுதான் உன்னுடைய டெத் சர்டிபிகேட். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நீ இறந்து போயிட்ட, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனாவுக்கும் அந்த ஆக்சிடென்டோடைய விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஆனா நான் சாகலையே, இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன். இதை நல்லா பாரு, உன்னை செக் பண்ண டாக்டர் நீ இறந்து போயிட்டேன்னு அவரே சைன் பண்ணிருக்காரு. உன்னோட அம்மாவும் உன்னோட ஃபியூனரலுக்காக எல்லா ஏற்பாடையும் என்னையே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீ உண்மையிலேயே உயிரோட இருந்திருந்தா எதுக்காக இவங்க எல்லாரும் இப்படி சொல்லணும்? இங்க பாரு, ஸ்டார்டிங்ல உனக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும், கொஞ்ச நேரம் நீ தனியா இரு, போக போக உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ஆனாவா அந்த இடத்துலயே விட்டுட்டு எலையட் அங்க இருந்து போயிடுறாரு. ஆனாவும் அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செத்துட்டோமா? கண்டிப்பா இருக்காது, இது எல்லாமே ஒரு கனவு தான், சீக்கிரம் கண்ணை முடிச்சு எழுந்துரு அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஆனாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு நடந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நேரா ஆனா ஒர்க் பண்ற ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க ஆனாவோட கிளாஸுக்கு போனா வேற ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பசங்க முன்னாடியே, இது டீச்சர் ஆனாவோடைய கிளாஸ் தானே, அவங்க வரலையா? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை, எங்க போனாங்க அவங்க? அது வந்து சார் இந்த மாதிரி நீங்க இங்க வரக்கூடாது, ஆனா எதுவும் எங்களுக்கு தகவல் சொல்லல, அவங்க திடீர்னு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஐம் சாரி, அவங்க வந்தாங்கன்னா நான் வந்துட்டு போன விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்து போறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஜாக்ன்ற அந்த குட்டி பையன் கேட்கறான். ஸோ அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டு ஆனாவுடைய அம்மா வீட்டுக்கு போறாரு. அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆனா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா இறந்து போயிட்டா, உன் கூட தான் கடைசியா அவ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, நீ அவளை தனியா கார் ஓட்ட விட்டுட்ட, அதனாலதான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இந்த பாய் ஃப்ரெண்டால எதுவும் நம்ப முடியல. இது ஆனா இறந்து போயிட்டாளா? கண்டிப்பா ஆனா இறந்து போயிருக்க வாய்ப்பு கிடையாது, என் பொண்ணு இறந்து போயிட்டா, அவ்வளவுதான், ஃபியூனரலுக்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு, வேணா ஃபியூனரல்ல வந்து பாரு. ஆனா அம்மா நீங்க எதுக்காக ஆனா இறந்து போனதை என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏன்னா ஆனா இறந்து போனதுக்கு நீயும் ஒரு காரணம் தான், நீ ஒழுங்கா அவ கூட இருந்திருந்தா அவளுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது அப்படின்னு அம்மாவும் கோவப்படுறாங்க. எங்க அந்த பாய் ஃப்ரெண்டும் ஆனா இறந்து போனதை நினைச்சு ரொம்ப சோகமாகறாரு. ஸோ என்னதான் இவங்க சோகமா இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆனா இறந்து போயிட்டாங்க. பாவம் நம்ம எலையட்டு, ஆனா இறந்து போனாலும் அவங்க ஆத்மா கூட அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் இங்க பாருங்க, நான் சாகலாம் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ எத்தனை தடவை சொன்னாலும் நீ இறந்து போயிட்ட, அதுதான் உண்மை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி ஆனாவுடைய நெத்தியில இருக்கிற காயத்தெல்லாம் அவர் தையல் போடுறாரு. ஆனா ஆனாவுக்கு சுத்தமா வலிக்கவே இல்லை, ஏன்னா அவங்களோட உடம்பும் பாடியும் தனித்தனியா பிரிஞ்சு ஒரே இடத்துல இருக்கு. அவரும் எலையட் ஒரு ஊசி எடுத்து அதுல மருந்தை இறக்குறாரு. எதுக்காக இந்த ஊசி? இது உன்னோட உடம்போட மசில ரிலாக்ஸ் பண்ணும், அதோட நீ பார்க்கவும் ஃப்ரெஷ்ஷா இருப்ப, ஃபியூனரலுக்கு உன்னை எல்லாரும் பார்க்க வருவாங்கல்ல, அப்ப நீ ரொம்ப அழகா இருக்கணும்ல, சோ அதுக்காக தான் இந்த ஊசி அப்படின்னு சொல்லி ஆனாவோட உடம்புல இறக்குறாரு. சோ ஆனா வந்து அவங்க இறந்து போனதை இன்னுமே நம்பாம இருக்காங்க. அப்போ எலையட்டுடைய இடத்துக்கு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரான்னு போய் பார்த்தா அது இறந்து போன ஆனாவுடைய அம்மா தான். என்ன மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு என் பொண்ணு பார்க்கணும் போல இருக்கு, ஃபியூனரலுக்கு சீக்கிரமா நான் ரெடி பண்ணிடுறேன் மேடம், அப்புறம் நீங்க பார்க்கலாம்ல. இல்ல எனக்கு என்
பொண்ணை இப்ப பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு அம்மா சொல்ல எலையட்டும் கூட்டிட்டு போயிட்டு ஆனாவை காட்டுறாரு. ஆனா இப்ப ஆனா வந்து எதுவும் பேசாம இருக்காங்க. ஏன்னா எலையட்ட வந்து தனியா இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த ஆவிகள் அவரு கூட பேசும். இப்ப அந்த ஆவி பேசாம கம்முன்னு இருக்கு. ஸோ ஆனாவுடைய அம்மாவும் ஆனாவோட உடம்ப பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் பொண்ணு இறந்து போயிட்டா, அவ சோல் அவளோட உடம்ப விட்டு போயிடுச்சு, அவளோட உடம்புக்கு இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எலையட் உடனே, மேடம் நீங்க சொல்றது தப்பு. எப்பவுமே ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட சோல் அவங்க உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும். அவங்களோட ஃபியூனரல் நடக்கிற டைம்ல தான் அந்த சோல் அவங்க உடம்ப விட்டே வெளியே வரும். ஸோ அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பண்ற எல்லாத்தையும் உங்க பொண்ணு பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு எலையட் சொல்றாரு. ஸோ இதை கேட்டுட்டு ஒரு மன நினைவோட அம்மாவும் அங்கிருந்து போறாங்க. ஸோ நம்ம எலையட் அவரோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராரு. ஆனாவுடைய உடம்ப நான் பார்க்கணும், ப்ளீஸ் என்னை விடுங்க. சார் நீங்க யாரு? ஒன்லி ஃபேமிலிக்கு மட்டும்தான் ஆனாவை பார்க்கறதுக்கான பெர்மிஷன் இருக்கு. யோ நானும் ஃபேமிலி தான்யா, ஆனாவுடைய புருஷன் நானு. எது புருஷனா? ஆனாவோட கையை நான் செக் பண்ணிட்டு தான் வரேனே, கையில எந்த ஒரு வெட்டிங் ரிங்கும் இல்ல. ஸோ ஆனாவுக்கு மேரேஜ்லாம் ஆகல. நீங்க யாரு? அதாவது நான் ஆனாவுடைய பாய் ஃப்ரெண்டு, எனக்கு பார்க்கணும்னு தோணுது, ப்ளீஸ் என்ன விடுங்க. ஐம் சாரி சார், ஃபேமிலி மட்டும்தான் அலௌடு, உங்களை உள்ள விட முடியாதுன்னு எலையட் சொல்றாரு. ஸோ இந்த நேரத்தில் ஆனா இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே மெதுவாக எழுந்துக்கிறாங்க, டோர் கிட்ட நடந்து வராங்க. வெளியே நம்ம எலையட்டும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் பேசுற சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்குது. ஆனாவும் கத்துறாங்க, நான் இங்க தான் இருக்கேன், ப்ளீஸ் நான் சாகல, என்ன வெளியே விடுங்க அப்படின்னு கதவெல்லாம் போட்டு டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. ஆனா வெளியே ஒரு சவுண்டு கூட கேட்கவே இல்லை. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டும் அங்கிருந்து போயிடுறாரு. எலையட்டும் அந்த ரூமுக்கு வந்தா நம்ம ஆனா எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, ஒரு வழியா உன் உடம்ப விட்டு வெளியே வர கத்துக்கிட்ட போல. எது உடம்ப விட்டு வெளியே வந்துட்டு? நான் உடம்ப விடு, நான் இப்ப இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு. நான் ஒன்னும் சாகல, உன் முன்னாடி தானே நிக்கிறேன், ஏன் நம்ப மாட்டற? இதே மாதிரி தான் போன தடவை ஒரு கிழட்டு பையன் இருந்தான், நான் சாகவே இல்லைன்னு இந்த இடம் ஃபுல்லா சுத்தினான். அவர் தான் உன்னோட பியானோ டீச்சர். அந்த ஃபியூனரலுக்கு நீ தானே வந்த. ஸோ ஃபியூனரல் நடக்கும்போது தான் அவரோட ஆத்மாவே சாந்தி அடைஞ்சது. ஸோ உனக்கும் சீக்கிரமாவே ஃபியூனரல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நீயும் கம்முன்னு ஆயிடுவ. அது வரைக்கும் என்ன டென்ஷன் பண்ணாம இரு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எலையட் அங்க இருந்து போறாரு. இந்த நேரத்துல பாய் ஃப்ரெண்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆனாவோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த கார் எல்லாம் ஒரு குடோன்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டும் உள்ள போயிட்டு அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப சடனா அந்த பாய் ஃப்ரெண்டோட கண்ணுக்கு ஆனாவோட உருவம் தெரியுது. அவர் ரொம்பவே பயந்து போறாரு. சைட்ல இருந்து ஒரு கை வர தொட பத்தாது அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போலீஸ் தான். அவரும் நான் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், ஆனா இறந்து போயிட்டால, ஐம் சோ சாரி. சரி அதை விடு, ஆனாவை ஃபியூனரலுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆனாவை ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா உள்ள விட மாட்டாங்க. ஸோ நீ வந்து சொன்னா என்ன உள்ள விடுவாங்கல்ல. ஆனா டே இந்த மாதிரி விஷயத்துல என்னோட பவரை நான் யூஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? ஃபியூனரல் நடக்க போகுதுல, அப்பயே நீ ஒரே அடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு போலீஸும் சொல்றாரு. ஸோ இங்க ஆனாவும் ஒரு சிசரை கையில எடுத்துக்கிட்டு எலையட்டோடைய அந்த இடத்த சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு வயசான பாட்டி அவங்களோட இறந்து போன உடம்பு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சடனா எலையட்ட உள்ள வராரு. என்ன ஆனா சுத்திக்கிட்டு இருக்க போல, ஏன்னா நீ என்ன வெளியே விட மாட்டற, இங்க தான் என்னால சுத்த முடியும், ப்ளீஸ் என்ன வெளியே விடு, நான் உயிரோட தான் இருக்கேன். எலையட்டும் நானும் 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன், நீ இறந்து போயிட்ட, அவ்வளவுதான். டென்ஷன் ஆனா அந்த சிசரை வச்சு எலையட்ட அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எலையட் மேல படல, வேகமா அங்க இருந்து ஓட ட்ரை பண்றாங்க. என் பக்கத்துல வராத, இல்லனா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்ட எலையட்டும் நேரா பக்கத்துல வந்து, உன்னால என்ன கொல்ல முடியாது, அப்படியே நீ கொல்லணும்னு நினைச்சனா எங்க குத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முகத்தை காட்டுறாரு. ஆனா ஆனாவால அவரை எதுவும் பண்ண முடியல. இங்க பாருங்க, நான் உயிரோட தான் இருக்கேன், மூச்சு விடுறேன், என் இதயம் துடிக்கிறதுலாம் எனக்கு நல்லாவே கேக்குது, ப்ளீஸ் என்ன வெளியே விடுங்க. ஆமா நீ மூச்சு விடுற, இதையெல்லாம் துடிக்குது, ஆனா அது எல்லாமே உனக்கு மட்டும்தான், நீ ஆல்ரெடி இறந்து போயிட்ட. சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே நான் இறந்து போயிட்டேனே வச்சுப்போம். இறந்து போன என்னால எப்படி உங்க கூட பேச முடியும்? அப்படின்னா நான் உயிரோட இருக்கேன் தானே அர்த்தம். நீ என் கூட பேசுற அப்படின்னா அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சின்ன வயசுலயே நான் ரொம்ப வித்தியாசமானவன், என் கண்ணுக்கு உன்ன மாதிரி தான் ஆவிகள்லாம் தெரியும். என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் ஒரு ஆவியா? இதுதான் நானும் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ட்ரை பண்றேனே, நீ ஒரு ஆவி, அவ்வளவுதான். இன்னும் 2 நாள்ல உனக்கு ஃபியூனரல், அது வரைக்கும் தான் உன்னால என் கூட பேச முடியும், அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் யாரு கூடவும் பேச முடியாது. சோ ஃபேக்ட் என்னவோ அதுபடி புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கோ ஆனா அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ ஆனாவும் அங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு லேடி அந்த இடத்துக்கு வர மாதிரிலாம் அவங்களுக்கு தோணுது. சோ அவங்க ஆனாவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சடங்கு மாதிரி ஒண்ணு நடக்குது. இதை பார்த்து ஆனா பயந்து போய் சடனா தூக்கத்துல இருந்து அப்படியே கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ இப்ப ஆனாவுடைய கனவுல ஒரு லேடி வந்தாங்கல்ல, ஆக்சுவலா அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஃபியூனரலுக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணது நம்ம எலையட் தான். சோ அந்த ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்கு, அங்க எலையட் இருக்காரு. அங்க அந்த குட்டி பையன் ஜாக்கும் வரான். அவன் நேரம் எலையட் கிட்ட வந்து, எங்க டீச்சர் ஆனாவுடைய ஃபியூனரல் எப்போ? அது வந்து இன்னும் ஆனா ரெடி ஆகல, சீக்கிரமாவே அவளுக்கு பண்ணிடுவோம் நாங்க. நான் அட்டன் பண்ற ஃபியூனரலே இதுதான், எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒன்ன மாதிரி தான் நானும் சின்ன பையனா இருக்கும் பொழுது ஃபியூனரலுக்குலாம் போவேன், அந்த இடத்துல வித்தியாசமா உணர்வேன். ஸோ அதுக்கப்புறம் யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான சக்தி எனக்கு கிடைச்சது. அதை பத்திலாம் உனக்கு சொன்னா உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி எலையட் சொல்றாரு.
இந்த நேரத்துல ஆனா திரும்பவும் கண்ணை முழிச்சு எழுந்து அங்க இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க உடைக்கிறாங்க. ஸோ எலையட் வந்து பாக்குறாரு, என்ன பண்ணி வச்சிருக்க நீ சொல்ற மாதிரி நான் ஒன்றும் ஆவிலாம் கிடையாது. ஒருவேளை நான் ஆவியா இருந்தா இங்க இருக்கிற பொருளெல்லாம் என்னால எப்படி உடைக்க முடிஞ்சது? ஆனா நீ கேள்விப்பட்டதே இல்லையா, ஆவிகளாலையும் பொருட்களை தொட முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும்னு. ஸோ அதனால ப்ளீஸ் இதுக்கு மேல எதையும் பண்ணிடாத. இங்க பாரு, உனக்காக ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு ட்ரெஸ்? ஃபியூனரல்ல இதுதான் நீ போட்டுக்க போற, உங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு டெட் பாடிக்கான வேலை அவருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால எலையட் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆனா பிரச்சனைனா எலையட் சாவியை எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே அதை வீட்லயே விட்டுட்டு போயிட்டாரு. அதை ஆனா எடுத்து டோரெல்லாம் ஓபன் பண்ணி வெளியே தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட ரூம்ல திடீர்னு ஷவர் ஆன் ஆகுது. அங்க ஆனா குளிக்கிற மாதிரிலாம் அவர் கண்ணுக்கு தெரியுது. ஸோ ஆனாவுடைய ஞாபகத்திலேயே அவர் இருக்காரு. கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்படவும் செய்யறாரு. இந்த எலையட்டும் காருக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நோட் பண்றாரு, ஐயோ சாவியை நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. ஸோ அதுக்காக அவரு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. இங்க ஆனாவும் டோரை திறந்து வெளியவே வந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு எலையட் வந்துடுறாரு. ஸோ ஆனாவும் எலியட் கண்ணில் படாம வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எலியட்டும் வீட்டுக்கு வந்தா டோர் ஓப்பன்ல இருக்கு. அவருக்கு புரியல எப்படா ஓப்பன்ல இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆனாவும் எலியட் கண்ணில் மாட்டாம எஸ்கேப் ஆகி ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு டெலிஃபோன் இருக்கு. உடனே ஆனாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. காலும் போகுது, அவரும் பேசுறாரு. ஹலோ யாரு? டே நான் தான்டா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுறேன். ஆனாடா நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டோடைய காதுக்கு வந்து ஏதோ இரைச்சல் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. யாரது அப்படின்னு இவரு கத்துறாரு. நம்ம ஆனா பேசுறது எதுவும் அவருக்கு கேட்கவே இல்லை. அந்த இடத்துக்கு எலையட்டும் வந்துடுறாரு. ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ பண்ற வேலையினால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? நீ இப்போ ஒரு ஆவியா இருக்க. நீ யாரை பார்க்கணும் பேசணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு உன்னோட இல்யூஷன் தெரிஞ்சு அவங்க மென்டலா பாதிக்கப்படுவாங்க. அவங்க லைஃபும் ஸ்பாயில் ஆகும். அதுதான் உனக்கு தேவையா? இப்போ கூட நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண, நீ பேசின எதுவுமே அவனுக்கு கேட்டிருக்காது. ஏன்னா நீ ஒரு ஆத்மா, அதை புரிஞ்சுக்கோ. நீ இன்னும் நம்பலனா இந்த கண்ணாடியை பாருன்னு ஒரு மிரரை காட்டுறாரு. அதுல ஆனா அவங்க முகத்தை பாக்குறாங்க. இறந்து போனவங்களோட முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா நான் உண்மையிலேயே இறந்து போயிட்டேனா? நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? அப்ப இது என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது எலையட்டும், இதுதான் ஆஃப்டர் லைஃப். நீ இறந்தது தான், அதை வேற யாராலையும் மாத்த முடியாது. அதோட என்னோட இன்ஜெக்ஷன் போட்டதான் உன் முகம் திரும்ப நார்மல் ஆகும். ஃபியூனரல்ல எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க, நீ அழகா தெரியவ. ஸோ அதனால வா, உனக்கு நான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்ல, இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க விண்டோ கிட்ட இருந்து. அப்ப கீழே அந்த ஜாக்ன்ற பையன் அவன் அந்த விண்டோவை பார்க்குறான். பார்த்தா இறந்து போய் ஆவியா இருக்கிற ஆனா இந்த பையனுடைய கண்ணுக்கு தெரிகிறாங்க. இதை எலையட்டும் நோட் பண்றாரு. அப்படின்னா நம்மள மாதிரியே அந்த பையனாலையும் ஆவிகளை பார்க்க முடியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ ஆனாவுக்கு வந்து எல்லா விஷயமும் புரியுது, நம்ம ஒரு ஆவின்னு சொல்லி. ஸோ ஃபியூனரலை நடத்தி இந்த உலகத்தை விட்டு நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு உடம்பு வருது. ஸோ அந்த உடம்பை வந்து சீக்கிரமாக முடிச்சு அனுப்பணும். ஸோ அந்த வேலையை எலையட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே நம்ம ஆனாவுடைய ஆவியும் வந்து, நான் இறந்து போனதை நினச்சி என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் ரொம்ப அழுதுருப்பாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டும் இங்கே வந்தா நீங்கள் உள்ளேயே விடலை, நீங்கள் பேசுனதை நான் கேட்டேன். அவன் நான் இறந்து போனதை நினச்சி அழுதானா அப்படின்னு சொல்லி கேட்க எலையட்டும் யோசிக்கிறாரு. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து செமையா தேம்பி அழுதுருப்பாரு. இந்த விஷயத்த சொன்னா ஆவியா இருக்கிற ஆனா வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நினைப்பா. ஸோ இந்த விஷயத்த தடுக்கணுன்றதுக்காக உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவே இல்லை அப்படின்னு போய் சொல்ல, இதனால ஆனாவுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் மேல கோவம் வருது. அவங்க ஆத்மாவும் இங்க இருந்து போகாது. ஸோ ஆனாவோட பாய் ஃப்ரெண்டும் ஆனா ஒர்க் பண்ற அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. அப்ப அந்த ஜாக்ன்ற பையன், நீங்க தானே எங்க டீச்சருடைய பாய் ஃப்ரெண்டு, நான் ஆனா டீச்சரை நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இவரு கடுப்பாகிறாரு. டே தம்பி, சும்மா விளையாடாதப்போ, நான் உண்மையா தான் சொல்றேனே, ஃபியூனரல்லாம் நடக்கும்ல அந்த இடத்துல தான் பார்த்தேன், விண்டோல ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க இருந்தாங்க. இதை கேட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு செமையா கடுப்பாகிறாரு. அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு செம்ம கடுப்புல அங்க இருந்து போறாரு. ஆனா இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட் வருது. என்ன பண்றாருன்னா, அந்த போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, அந்த போலீஸ் ஃப்ரெண்டும் வேற யாரோ ஒரு டெட் பாடியை பார்க்குற மாதிரியே நம்ம எலையட்டுடைய அந்த இடத்துக்கு வராரு. ஸோ எலையட்டும் வாங்க ஆஃபீஸர்னு உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த உடம்ப பார்க்குற சாக்குலையே உள்ள இருக்கிற ஆனாவுடைய உடம்பையும் பார்க்குறாங்க. ஆனா இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ ஆனா உண்மையிலேயே இறந்து போயிட்டாங்க. போலீஸ்க்கு இப்போ எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நம்ம எலையட் வந்து வேற ஒரு ஃபியூனரல்ல இருக்காரு. அங்க அந்த குட்டி பையன் ஜாக் வரான். இறந்து போன அந்த உடம்ப பார்க்கும் பொழுது அங்க எலையட்டும் வராரு. ஒரு நாள் நைட்டு நீ என்னோட இடத்துக்கு வந்தல, அங்க நீ என்ன விஷயத்த பார்த்த? என்னோட டீச்சரை நான் பார்த்தேன். அப்படின்னா உன் கண்ணுக்கும் அதுங்கெல்லாம் தெரியுது தானே? அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன்ல, அந்த விஷயம் இதுதான். ஒன்ன மாதிரியே சின்ன வயசுல என் கண்ணுக்கும் இறந்து போனவங்கலாம் தெரிஞ்சாங்க. ஸோ உடனே அந்த ஜாக்ன்ற பையனும், உங்க கண்ணுக்கு முதல்ல தெரிஞ்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க,
எலையட்டும் என்னோட அம்மா தான் முதல்ல என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. நீ இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்க, உனக்கு பயமா தான் இருக்கும். ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்னு எலையட்டு ஜாக்க அவரோட பையன் மாதிரியே நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஜாக் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் ஆனா டீச்சரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து பாய் ஃப்ரெண்டோட மைண்டுக்குள்ளலாம் ஒருவேளை ஆனா உயிரோட இருப்பாளோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ வேகமா எலையட்டோடைய இடத்துக்கு வந்து இங்க பாருங்க, நான் என்னோட ஆனாவை பார்த்தே ஆகணும். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஃபேமிலிஸ் மட்டும் தான் அலௌடு, உன்னெல்லாம் உள்ள விட முடியாது. ஆனா அதெல்லாம் கேட்காம பாய் ஃப்ரெண்டு நேரா உள்ள போறாரு. டோர் கிட்ட வந்துட்டாரு. அந்த டோரை திறக்க முடியல, லாக் ஆகியிருக்கு. அப்படியே அந்த டோரை தட்டிக்கிட்டு ப்ளீஸ் ஆனா எழுந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாரு. ஸோ அப்புறம் எலையட்டை பார்த்து ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணு, நான் ஆனாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்க என்னால முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு எலையட்டு சொல்ல, இருடா உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாருடா, சீக்கிரமா எனக்கு ஒரு வாரண்ட்டை ரெடி பண்ணுங்க, அந்த எலையட்டோடைய இடத்துக்குள்ள போயிட்டு நான் ஆனாவை செக் பண்ணி பார்க்கணும். டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் வாரண்ட் அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாதுடா, ஏதாவது ஒரு ஆதாரம் உனக்கு இருக்கா? நான் தான் சொல்றேன்ல, ஆனா உயிரோட இருக்கா. ஆனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த காரை பாத்தியா இல்லையா, நசுங்கி போயிருந்தது, கண்டிப்பா ஆனா உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அந்த போலீஸ் ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆனா அது எதையுமே பாய் ஃப்ரெண்டு நம்புற மாதிரியே இல்ல. அப்பதான் அங்க இருந்த ஒரு போலீஸ், சார் நீங்க சொன்னதை கேட்டுட்டு நான் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன், ஆனா இறந்து போய் தான் இருக்காங்களே, அவங்க உயிரோட இருக்கலாம் வாய்ப்பு கிடையாதுன்னு இந்த போலீஸும் சொல்றாரு. அதனால புரிஞ்சுக்கோ, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தாதான் அந்த இடத்துல போயிட்டு நம்மளால சர்ச் பண்ணவே முடியும். ஆதாரம் இருக்கு, அந்த ஜாக்ன்ற குட்டி பையன் ஆனாவை பார்த்ததா சொல்லியிருக்கான். அட ஒரு 11 வயசு பையன் சொன்னதை கேட்டுலாம் யாரும் வாரண்ட்லாம் தர மாட்டாங்கடா, வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? எனக்கு ஆனாவே கால் பண்ணா, எது இறந்து போன ஆனா உனக்கு கால் பண்ணாலா? டே உனக்கு மென்டலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனா இறந்து போனதுல இருந்து சொல்றதை கேளு, ஆனா இறந்து போயிட்டா அப்படின்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாய் ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிறாரு, ஆனா இறந்து போயிட்டா நம்ம தான் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஆனாவுக்கு ஃபியூனரலும் ஸ்டார்ட் ஆக போகுது. எலையட்டும் ஆனாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு மேக்கப்லாம் போட்டு விடுறாரு. அப்புறம் ஆனாவுடைய உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக ஊசியும் போட்டு விடுறாரு. ஆனா நீ ரொம்ப அழகா இருக்க பாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடியை காட்டுறாரு. ஆனாவும் அப்படியே முகத்தை பாக்குறாங்க. அப்படியே அவங்க பெருமூச்சு விடுறாங்க. அந்த மூச்சுல இருக்கிற சூடான காத்துலாம் கண்ணாடியில பட்டு கோல்ட் ஆகி அப்படியே படியுதா, அதை பார்த்து ஆனா ஷாக் ஆகுறாங்க. அதோட இங்க தான் பெரிய ட்விஸ்டையும் உடைக்கிறாங்க. நான் பேயா இருந்தா எப்படி என்னோட மூச்சு காத்து கண்ணாடியில படும் அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்கியா? அட பாவமே ஆனா, இவ்வளவு லேட்டாவா கண்டுபிடிப்ப அப்படின்னு கண்ணாடியை பிடுங்குறாரு. ஆனாவும் எழுந்துக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் போட்ட ஊசி அதனால அவங்களால சுத்தமா எழுந்துக்க கூட முடியல. அப்படியே சாகர நிலைமைக்கு போறாங்க. ஸோ அப்படின்னா உண்மையிலேயே ஆனா வந்து சாகலாம் இல்ல, இவ்வளவு நேரம் அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்களே. ஆக்சுவலா அந்த எலையட்டுன்றவர் யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ கொலகார மாதிரி. யார் யாரெல்லாம் ஏன்டா அந்த லைஃபை வாழ்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு போதை பொருளை இன்ஜெக்ட் பண்றாரு. அந்த போதை பொருளை யூஸ் பண்ணும்பொழுது அவங்க உடம்புல பல்ஸ் அது இதுன்னு எதுவுமே இருக்காது. ஹார்ட் பீட் கூட கிட்டத்தட்ட சவுண்டே கேட்காத அளவுக்கு கம்மி ஆயிடும். ஸோ எலையட் வந்து ஆனாவை ஸ்டார்டிங்ல பார்க்கும்பொழுது ஆனா அவங்க மாத்திரை எடுக்கிறதுக்காக லூசுத்தனமா பண்ணுவாங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுதே பாவம் அந்த பொண்ணு கஷ்டமான லைஃபை வாழ்றா போல அப்படின்னு அந்த பொண்ணை இவர் செலக்ட் பண்றாரு. ஸோ ஆனாவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டுட்டு கார்ல போகும்போது பின்னாடி ஒரு காரு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரும்ல, வேன் மாதிரி. ஆக்சுவலா அந்த வேன்ல இருந்ததே இந்த எலையட் தான். உள்ள அவர் இருக்கிறத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா எலையட் இந்த வேனை தான் யூஸ் பண்றாரு அப்படின்னு எலையட் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருப்பாரு. சாவியை மிஸ் பண்ணிடுவார்ல, அந்த சீன்ல இந்த வேனை காட்டுவாங்க. ஸோ இது மூலியமாவே பின்னாடி வந்தது எலையட்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எலையட் தான் ஆனாவை ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா மயக்கத்துல இருந்த ஆனாவோட உடம்புல இந்த போதை பொருளை அனுப்பி ஆனா இறந்து போன மாதிரி செட் பண்ணி உடனே டாக்டர்லாம் செக் பண்ணி ஆனா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஸோ ஃபியூனரலுக்காக ஆனாவோட உடம்பு நம்ம எலையட் கிட்ட வருது. ஸோ அப்புறம் ஆனா மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துப்பாங்க. எலையட் வந்து நீ இறந்து போயிட்ட அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி ஆனாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப வச்சிருப்பாரு. இந்த எலையட்டும் ஆனாவோட பாய் ஃப்ரெண்டும் வெளியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறது ஆனாவுக்கு கேட்கும். ஆனா ஆனா கத்துற எதுவுமே வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்காது. ஏன்னா இந்த ரூமை அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு எலையட். ஸோ எலையட் யூஸ் பண்ற அந்த ட்ரக்னால ஆனாவுக்கு பசி கூட இருக்காது. ஆனா அவங்களோட உடம்பு ஒல்லியானதை நமக்கு லைட்டா காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்புறம் ஒரு தடவை ஆனா வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவாங்க. ரிங்கும் போகும், இவங்க பேசுவாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்டுக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா அந்த டெலிஃபோனுடைய மைக்கு காலி. ஸோ அதனால தான் இவங்க பேசுறது பாய் ஃப்ரெண்டுக்கு கேட்கல. அந்த குட்டி பையன் ஜாக்கும் உண்மையிலேயே ஆனாவை தான் பார்த்துருக்கான். ஆனா நீ பார்த்தது ஆனாவோட ஆவின்னு சொல்லி இப்போ அந்த பையனையும் ஏமாத்தி அந்த பையனையும் ஒரு சைக்கோவா மாத்தலாம் அப்படின்றது தான் இந்த எலையட்டுடைய பிளானு. அதோட எலையட் வந்து பார்க்குற எல்லாரையும் கொலை பண்ண மாட்டாரு. இது அவரோட தொழில். இந்த வேலையை யூஸ் பண்ணி ஒரு சில ஆட்களை பிடிச்சி அவங்கள மட்டும்தான் இவர் காலி பண்ணுவாரு. ஸோ அந்த ஆட்களை மட்டும்தான் இவர் போட்டோ எடுப்பாரு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஆனாவையும் போட்டோ எடுக்கிறாரு. அந்த போட்டோவை எடுத்து கொண்டு போய் ஒரு வால்ல ஃபிக்ஸ் பண்ண பார்த்தா அங்க எக்கச்சக்க போட்டோஸ் இருக்கு. இது எல்லாமே எலையட் நீங்க இறந்து போயிட்டீங்க, நீங்க ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி ஏமாத்தின ஆட்கள் தான். இதெல்லாம் வந்து எலையட் ஏன் பண்றாரு அப்படின்னா இந்த
இந்த வேலை வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப இறந்து போனவங்களை கொண்டு வந்து அவங்கள அழகுபடுத்தும் பொழுது என்னதான் அழகுபடுத்தினாலும் அவங்க இறந்து தான் போயிட்டாங்கன்னு லைட்டா தெரியும். ஆனா இதுவே எலையட்டு ஒரு ஆளை பிடிச்சி அவங்க உயிரோட இருக்கும் பொழுதே போதைப் பொருள் யூஸ் பண்ணி ஃபியூனரல் நடக்கும்போது கூட அங்க படுத்துக்கிட்டு இருக்கிறவங்க உயிரோட தான் இருப்பாங்களே. இதனால அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. இந்த வேலையில இவர் தான் நம்பர் 1ன்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. ஸோ இதுக்காக தான் இவர் இந்த வேலையும் பண்றாரு. இது ஒரு காரணம். ஸோ இது எல்லாமே ஆனாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆனாவுக்கு அந்த ட்ரக் உடம்புல இறங்கி அவங்க அப்படியே இறந்து போன மாதிரியே இருக்காங்க. ஸோ ஃபியூனரலும் ஸ்டார்ட் ஆகுது. பாய் ஃப்ரெண்டு, சொந்தங்கள் எல்லாருமே வராங்க. ஸோ ஆனா உயிரோட தான் இருக்காங்க. ஆனா எல்லாரும் இறந்து போனதா நினைக்கிறாங்க. ஆனாவை அப்படியே சவப்பெட்டியில கொண்டு போயிட்டு புதைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க உயிரோடவே. ஸோ புதைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆனாவுக்கு சுயநினைவே வருது. அவங்களும் வெளியே தப்பிக்க ட்ரை பண்றாங்க. டூ லேட், சுத்தமா முடியாது அவங்களால. ஸோ அங்கேயே இருந்து அவங்க சாக வேண்டியதுதான். ஸோ ஃபியூனரல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப இந்த எலையட்டு மெதுவா அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, நீ என்ன சொன்ன? ஆனா சாகலையா? யாருக்கு தெரியும், ஒருவேளை அவ சாகாம கூட இருந்திருக்கலாம்ல, உடனே ஓடி போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு ஒரு சொல்ல பாய் ஃப்ரெண்டு கடுப்பாக்குறாரு. அப்படியே சட்டையை பிடிச்சி, மோன நீ செத்தடா இதோட அப்படின்னு வேக வேகமா ஆனாவை புதைச்சு அந்த இடத்துக்கு போறாரு. ஸோ அவங்க போயிட்டு பள்ளத்தை தோண்டி உள்ள இருந்து ஆனாவையும் வெளியெடுக்கிறாரு. ஆனா உயிரோட தான் இருக்காங்களே. ஆனா நீ ஒரு வழியா திரும்ப வந்துட்ட, இதுக்கு மேல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எனக்கு கிடைச்சிட்ட அப்படின்னு சந்தோஷப்படும் போதே சடனா ஒரு லைட் ஃபிளாஷ் ஆகுது. இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டு நம்ம எலையட்டோடைய இடத்துல இருக்காரு. பக்கத்துல அந்த ஜாக்ன்ற பையனும் இருக்கான். ஸோ பாய் ஃப்ரெண்ட் கண்ணை முழிச்சு, நான் எங்க இருக்கேன், என்னை சீக்கிரம் விடுங்க, நான் உடனே ஆனாவை போய் காப்பாற்றணும். உடனே பக்கத்துல இருக்கிற எலையட்டு, ஐம் சாரி தம்பி, நீ இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்ல அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு சுத்தமா எதுவும் புரியல. இது இறந்து போயிட்டேனா? யோ, நான் உயிரோட தானே இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேனே உங்ககிட்ட. என் சட்டையை பிடிச்சி என்னை திட்டிட்டு நீ வேகமா ஆனாவோடைய சமாதிக்கு போனியா? போற வழியில கார் ஆக்சிடென்ட் ஆகி நீ இறந்து போயிட்ட. ஸோ உனக்கான ஃபியூனரலும் நடக்க போகுது, கவலைப்படாத, உன்னை அழகா நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு எலையட் சொல்றாரு. ஸோ எலையட் பண்ற வேலையெல்லாம் பக்கத்துலயே இருந்து அந்த ஜாக்ன்ற பையனும் கத்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜாக்கும் ஒரு சைக்கோ கில்லரா மாற போறான். ஆனா இந்த பாய் ஃப்ரெண்டு தான் தோண்டி ஆனாவை வெளியே காப்பாத்திட்டாரு. ஆனாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா எலையட் கிட்ட சண்டை போட்டுட்டு ஆளு கார்ல போகும்பொழுது பின்னாடியே நம்ம எலையட் வந்து ஆனாவை எப்படி காலி பண்ணாரோ அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டை ஏற்பாடு பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்டையும் காலி பண்ணிட்டாரு. ஸோ ஆக்சிடென்ட் ஆன அந்த இம்பாக்ட்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் நினைச்சு பார்த்தது தான் ஆனாவை தோண்டி காப்பாத்தின மாதிரிலாம். உண்மையிலேயே ஆனா புதைச்சது தான் அவங்க அங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்தது இந்த பாய் ஃப்ரெண்ட் சாக போறாரு. இந்த சைக்கோ எலையட்டும் தொடர்ந்து நிறைய பேரை கொன்னுகிட்டே இருக்க போறாரு. இந்த இடத்துலயே ஆஃப்டர் லைஃப்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ எப்படி இருந்தது? இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ சைக்கோவை பார்த்துருப்போம். ஆனா வேற லெவல் நல்ல பக்காவான ப்ரொஃபஷனல் சைக்கோ இவன் தான். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.